விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். என்ன ஸ்வீட் செய்கிறதுன்னு யோசிச்சினேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. 1/2 கிலோ கேரட் வாங்கினேன், 2 பாக்கெட் பால் வாங்கினேன். ஒரு ஸ்வீட்டு செஞ்சிடலாமா? பாருங்கள், நல்லா கேரட்டை நல்லா துருவி வச்சுட்டேன். 2 பாக்கெட் பால் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன் அடுப்பில். பாருங்கள், ஒரு பாக்கெட் ஃப்ரீசரில் வச்சேன், கட்டி ஆயிடுச்சு. ஒன்று கரைஞ்சிச்சு தண்ணியில் போட்டு. அதை அப்படியே கட் பண்ணி அந்த கட்டியே எடுத்து போட்டேன். சரி கரையிட்டோன்னு சொல்லிட்டு. சரிங்களா, அது கொஞ்சம் நேரத்தில் இந்த சூட்டில் கரைஞ்சிரும். தண்ணிலாம் ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 லிட்டர் பால், 1/2 கிலோ கேரட்டு. சரிங்களா, பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம துருவி வச்ச கேரட்டை தூக்கி அதில் போட்டுடலாம். சரிங்களா, பாருங்கள் நல்லா துருவிடுச்சு. பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு. அப்புறம் நான் துருவி வச்சுருக்கேன் கேரட், 1/2 கிலோ கேரட்டு. அதை எடுத்து நம்ம கொட்டிடலாம். இந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இன்றைக்கி ரொம்ப ஹையாக செஞ்சுருக்கேன், டேஸ்டியாக. பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பயங்கர டேஸ்ட் இன்றைக்கி கேரட் அல்வா. பாருங்கள், கேரட்டு தூக்கி நான் அதில் போட்டுடுறேன். போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, பாருங்கள் எல்லா கேரட்டும் அள்ளி அதில் போட்டுடுறேன். கடற்கன்னு எல்லாத்தையும் வலிச்சு போட்டுடுறேன். நல்லா கொதிக்க விடுங்க ஸ்லோலியே வச்சு. பாருங்கள் எல்லாத்தையும் போட்டேன். இது 1/2 கிலோ கேரட்டு. பாருங்கள் நல்லா மூழ்கிடுச்சு பாலில். இப்போ இந்த பாலை நம்ம ஸ்லோலியே வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். சரி, சுண்ட விடுவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் சுத்தமாக சுண்டிடணும். சரிங்களா, இப்போ காயில் தண்ணி விடும். இப்போ தண்ணி அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும் பால். நல்லா சுண்ட வச்சு நம்ம அப்போ தான் அது வேகிறதுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் பால் அதிகமாக போடலாம், இன்னும் டைம் எடுக்கும். இதுக்கே 1 ஹவர் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் இந்த பால் 1 லிட்டர் போதும் 1/2 கிலோவுக்கு. சரிங்களா, பாருங்கள் நல்லா ஊற்றி நல்லா சுண்ட வைங்க. நல்லா வேகணும் காய், நல்லா வேகட்டும். இன்றைக்கி நான் கொஞ்சம் ரிச்சாகவே செஞ்சேன் ஃபுட்டு. சரிங்களா, பாருங்கள் நல்லா சுண்டி வருது. நல்லா பாருங்கள் சுருண்டு வருது. பாருங்கள் இந்த கேரட் கலர் எப்படி வருது பாருங்கள். நம்ம ஏதோ கலர் போட்ட மாதிரி நல்லா சுண்டி வருது. இந்த சுண்டி வந்த நேரத்தை நம்ம அதுக்குள்ளே நம்ம இந்த நக்ஸ் ரெடி பண்ணிக்குவோம். சரிங்களா, இது அடுப்புலேயே நல்லா சுண்டிட்டோம் ஸ்லோவில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய நக்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா வீட்டில் நிறைய இருந்தது, அதனால் எடுத்து நிறைய போட்டிருக்கேன். நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம இந்த நக்ஸை வறுத்து கொட்டலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இது நல்லா சுண்டி வந்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம இந்த நக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பக்கம் பாருங்கள் எவ்வளோ நக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எல்லா நக்ஸுமே நம்ம வறுக்கலாம். சர்க்கரை போடுறேன் நான். பாருங்கள், சர்க்கரையும் போட்டு நல்லா சுருண்டு வர நேரத்தில் நம்ம அந்த நக்ஸை வறுக்கும். சரிங்களா, நல்ல சர்க்கரை தேவையான அளவு போட்டுங்க. நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சர்க்கரை நான் நிறைய போடல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். சரிங்களா, சர்க்கரை ஏன்னா ரொம்ப அதிகம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், அதனால் கரெக்டான அளவு போட்டிருக்கேன். பாருங்கள் நல்லா சுருண்டு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம நெய் போட்டு நக்ஸ்லாம் போட்டு வறுத்துக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் டக்குன்னு நான் ஒரு சட்டியில் நெய் போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய் வீட்டில் நிறைய இருக்குது, அதனால் நிறைய போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, வீட்டில் கம்மியாக இருந்தால் கம்மியாக போடுவேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ரிச்சாக சாப்பிட்லாம், நல்லாவே ரிச்சாக செஞ்சுருக்கேன். பாருங்கள் நல்லா நெய் நிறைய போட்டிருக்கேன். நிறைய முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாமே போட்டு நல்லா வறுக்கிறேன். சரிங்களா, பாருங்கள் நல்லா வறுத்தோன்னா கலர் மாறினோன்னா நம்ம தூக்கி அதில் கொட்டிடுவோம். சரிங்களா, பாருங்கள் இதுவும் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நான் தூக்கி கொட்டுறேன். பாருங்கள் எல்லாத்தையும் கொட்டி நம்ம கலந்துக்கலாம். சரிங்களா, கொட்டி நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட கேரட் அல்வா ரெடி. செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ரிச்சு, செம்ம டேஸ்டி, செம்ம ஹெல்தி. சரிங்களா, பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. 2 ஏலக்காய் நசுக்கி போட்டுருவோம். ஏன்னா ஏலக்காய் நான் ஸ்டார்டிங்கில் போடல. சரிங்களா, அதனால் ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் நசுக்கிறேன், அதையும் கொஞ்சம் போட்டுருங்க. சரிங்களா, லாஸ்ட்டாக இறக்கும்போது லைட்டாக கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு இறக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃபஸ்ட்டில் போடக்கூடாது, ஏன்னா பால் ஊற்றிருக்கோம்ல உப்பு, அதனால் லைட்டாக கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு இறக்கிடுங்க. நல்லா சுருண்டு வந்துருச்சு. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடுவோம். சரிங்களா, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம இறக்கி இப்போ நம்ம இது சர்வ் பண்ணலாமா? வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி நியூ இயர் கொண்டாடலாம். பாருங்கள் கேரட் அல்வாவோட நம்ம ஹாப்பி நியூ இயர் கொண்டாடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள்.